சொல்யூஷன் அப்ரோச் பற்றி சொல்ல போகிறேன். கம்யூனிகேஷன் அதில் வந்துட்டு கொலாபரேஷன் டூல்ஸ் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு இம்ப்ரூவிங் ப்ராசஸில் வந்துட்டு ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி எல்லாம் அப்டேட்டாக வச்சுக்கணும். தேர்ட் டாபிக் வந்துட்டு மேனேஜிங் சேல்ஸ். அப்புறம் சீனியர் எம்ப்ளாயிஸ் எல்லாரும் டெசிஷன் மேக்கிங்கில் இம்ப்ரூவ். ஹாய், ஐம் காவ்யா ஃப்ரம் செகண்ட் பிகாம். நான் வந்து இந்த கேஸ் ஸ்டடியோட சேலஞ்சஸ் பற்றி சொல்ல போகிறேன். டேரக்டர்ஸ் வந்து நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லேக் ஆஃப் எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட். லேக் ஆஃப் எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட்னா எம்ப்ளாயீஸ்க்கும் லீடர்ஸ்க்கும் உள்ள வந்து நல்ல கம்யூனிகேஷன் இல்லைன்னா வந்து அவங்க அன்மோட்டிவேட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. சேலஞ்ச் வந்து இன்எஃபிஷியன்ட் ப்ராசஸ். இன்எஃபிஷியன்ட் ப்ராசஸ்னால் ப்ரொடக்ஷனில் வந்து டிலே ஆச்சுன்னா வந்துட்டு அதுவே வந்துட்டு அவங்க ஒரு சேலஞ்சாக ஃபேஸ் பண்ணுறாங்க டைரக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் வந்து கம்யூனிகேஷன் பேரியர்ஸ். டைரக்டர்ஸ்லாம் வந்து எந்த ஒரு கம்யூனிகேஷன் பேரியரும் இல்லாமல் எம்ப்ளாயீஸ் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச். சீனியர் எம்ப்ளாயீஸ்லாம் வந்து நியூ ஸ்ட்ராட்டஜிஸை டெவலப் பண்ணி டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் வந்து இன்எஃபிஷியன்ட் ப்ராசஸ். இன்எஃபிஷியன்ட் ப்ராசஸ்னால் ப்ரொடக்ஷனில் வந்து டிலே ஆச்சுன்னா வந்துட்டு அதுவே வந்துட்டு அவங்க ஒரு சேலஞ்சாக ஃபேஸ் பண்ணுறாங்க டைரக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் வந்து கம்யூனிகேஷன் பேரியர்ஸ். டைரக்டர்ஸ்லாம் வந்து எந்த ஒரு கம்யூனிகேஷன் பேரியரும் இல்லாமல் எம்ப்ளாயீஸ் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச். சீனியர் எம்ப்ளாயீஸ்லாம் வந்து நியூ ஸ்ட்ராட்டஜிஸை டெவலப் பண்ணி டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். ஹாய், ஐம் பத்மப்ரியா ஃப்ரம் செகண்ட் பிகாம். நான் வந்து இந்த ப்ராப்ளமோட ரிசல்ட் அண்ட் கான்ஃபிகரேஷன் பற்றி சொல்ல போகிறேன். சொன்ன சொல்யூஷன்லாம் ஃபாலோ பண்ணால் எம்ப்ளாயியோட என்கேஜ்மெண்ட் சோர்ஸ் வந்து 6 மந்த்தில் 40% வந்து இன்க்ரீஸ். காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி சொன்ன சொல்யூஷன்லாம் ஃபாலோ பண்ணால் எம்ப்ளாயியோட என்கேஜ்மெண்ட் சோர்ஸ் வந்து 6 மந்த்தில் 40% வந்து இன்க்ரீஸ். காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகும். ஜான் வந்து டைரக்டாக ப்ரொமோட் ஆகிறதுலேருந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி சொன்ன சொல்யூஷன் ஃபாலோ பண்ணால் இந்த சேலஞ்சஸ் வந்து ஓவர் கம் பண்ணி வந்துடலாம்.